சட்டசபையில தமிழ் வாசிக்கிறது பேசுறதுல இருக்க பிள்ளைகளை சுட்டி காட்டுறோம். இன்னும் வந்து பட்ஜெட்ல வந்து நல்லா சிறப்பா செஞ்சிருக்கலாம்னு சொல்றோம், எல்லாம் சொல்றோம். அப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன செய்யறாங்க, இவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காரு. இன்னொன்னு, தமிழையாச்சும் நல்லா வாசிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ் பேசையிலே பிழை விடுறாங்க, வாசிக்கையிலேயும் பிழை விடுறாங்க. ரொம்ப கஷ்டமா, ரொம்ப வேதனையா இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்கு. குறுவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலையில் வளர்ச்சியுடன் இணைந்து கண்காணிப்பு முடிவான நமது அரசு ஆட்சி அமைந்தவுடன் நிர்வகித்து வருகிறது. அப்படி ஒரு தம்பி, ரொம்ப முக்கியமான தம்பி, சென்னையில ஒரு இடத்துல ஒரு நபரை போய் பார்த்து, ஒரு எம்எல்ஏன்னு வச்சுங்க, பார்த்து பேசுறாரு. பேசும்போது கட்சி பொறுப்புக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டு, அரசு அலுவலகங்கள்ல, வருவாய்த்துறையில, மற்ற பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையிலையும் காவல்துறையிலையும் ஊழல் குறையவே இல்லை. இன்னும் வாங்குறாங்க, வேற விதத்துல வாங்கிட்டு இருக்காங்க. தினத்தில் கட்சி வேலை பார்க்கணும், மாலை நேரத்துல கட்சி வேலை பார்க்கணும். வாரத்துல 2 நாள் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுகளை முன்னெடுக்கணும். அதை தொடர்ச்சியா நம்ம இப்ப செஞ்சோம்னா சரியா இருக்கும். அதுலயும் ஏற்கனவே அப்பா சமூகத்துல எந்தெந்த ஊர்கள் போகாம இருக்கின்ற லிஸ்ட் இருக்கணும். அந்த பகுதியில மீண்டும் போனா நிலையா இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து தொடர்ச்சியா வந்து தாவேக அரசு இன்னும் நீங்க முழு விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கல. கொஞ்சம் நம்ம கால அவகாசம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. இப்ப அந்த ஸ்டாண்ட்ல இப்ப நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்ப சட்டமன்றத்துல பேசுறது, இல்ல அவர்களுடைய திட்டங்கள் அறிவிக்கிறது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த அரசாங்கத்தினுடைய இத்தனை மாத கால ஆட்சிக்கு என்ன மதிப்பெண் கொடுக்கலாம், எப்படி செயலாற்றுறாங்க? இல்ல கோகுல், இது சம்பந்தமா அண்ணன் பேசியிருக்காங்க, சீமான் அண்ணன் பேசியிருக்காரு. அவர் பேசுறதுக்கு அப்புறம் நான் தனியா ஒண்ணு சொல்றது, சீமானனுடைய கருத்தை என்னவோ அதுதான் என் கருத்தா இருக்கணும். ஒருவேளை எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் அதை சொல்றதுங்கிறது ஒரு முறையா இருக்காது. ஏன்னா கட்சியில அண்ணன் தலைமையில வந்து ஒருவேளை அவர் சட்டசபையில வந்து இது வெற்றி அறிவிப்பு இல்ல அப்படின்னு பேசியிருக்காரு. நான் இப்ப வந்து சூப்பர்னு பேசினா அது நல்லா இருக்குமா? நிச்சயமா அது இன்னமும் வெந்த புள்ள வேலை பார்த்து நம்ம திரும்பவும் அண்ணன் ஒரு தப்பா தான் போகும், அது முறையா இருக்காது. ஆனா எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்தெல்லாம் இருக்கு. அந்த தனிப்பட்ட கருத்தை நாசூக்கா நம்ம பேசணுமே தவிர இல்லை. ஆனால் ஒன்னே ஒண்ணு, தமிழை நல்லா வாசிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். எனக்கு இருக்கிறதுலே ஒண்ணு, சட்டசபை 60 வருஷமா அந்த திராவிட கட்சிகள், காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சிகள் தமிழ்நாட்டை நாசம் செஞ்சு வச்சிருக்கு. நீங்க இப்பதான் வந்திருக்கிறீங்க, ஒரு 6 மாசம் கால அவகாசம்னாச்சும் வேணும். முதல் பட்ஜெட் நீங்க இப்பதான் வந்து அதுல எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, செயல்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அதுல கூட குறைச்சி இருக்கதான் செய்யும். அதுல கூட குறைச்சி இருக்கதான். அதிகாரிகள் பழைய அதிகாரிகள் தானே. அதிகாரிகள் ஒண்ணு நேத்து வந்த அதிகாரிகள் இல்ல. அங்க இருக்க ஐஏஎஸ் அதிகாரி, ஐபிஎஸ் அதிகாரி, அங்க இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள், ஊழியர்கள், இவங்க எல்லாம் வந்து பழைய ஆட்கள் தானே. அவங்களுக்கு நிறைய அனுபவமானவர்கள் தானே. அவங்க தானே உங்களை வழிகாட்டுறாங்க, வழி நடத்துறாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சிருந்திருக்கலாம், இன்னும் சிறப்பா செஞ்சிருந்திருக்கலாம். இன்னொன்னு, தமிழையாச்சும் நல்லா வாசிக்கணும். ரொம்ப கஷ்டமா இருக்கு. தமிழ் பேசையிலேயும் பிழை விடுறாங்க, வாசிக்கையிலேயும் பிழை விடுறாங்க. ரொம்ப கஷ்டமா, ரொம்ப வேதனையா இருக்கு. அது வந்து ரொம்ப ஒரு அருவருப்பா இருக்கு. உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு. சரி, என்னடா இப்படி போச்சேடா தமிழ்நாடு சட்டசபை. ஆனா என்னன்னா, ஊழல் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அரசு அலுவலகங்கள் ஊழல் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. ஆனா நம்ம 2 வகையா பார்க்க வேண்டியது இருக்கு கோகுல். இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட இன்டர்வியூ கொடுக்கல பேசும்போது ஊழல் குறையுதுலாம் பேசினேன். இப்போ ஒரு சில இடங்கள்ல ஒரு சில தகவல்கள் கேள்விப்பட்டேன். கட்சி பொறுப்பு போடுறதுக்கே வந்து காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு போடுறாங்க அப்படின்னு ஒரு தம்பி வந்து, ரொம்ப நம்பிக்கையான தம்பி, என்னோட கல்லூரியில ஜூனியரா படிச்ச தம்பி, கோயம்புத்தூர்ல பிஎஸ்சி கல்லூரியில என்னோட ஜூனியரா, எனக்கு ரொம்ப இளமையா, நான் வந்து பிஜி ஃபைனல் இயர், அதாவது முதுகலை பட்டம் இறுதி ஆண்டு படிக்கும் போது அவர் வந்து இளங்கலை பட்டம் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு தம்பி, ரொம்ப முக்கியமான தம்பி, சென்னையில ஒரு இடத்துல ஒரு நபரை போய் பார்த்து, ஒரு எம்எல்ஏன்னு வச்சுங்க, பார்த்து பேசுறாரு. பேசும்போது கட்சி பொறுப்புக்கு 5 லட்சம் ரூபாய் கேட்டிருக்காங்க. அந்த தம்பி பொய் சொல்லக்கூடிய ஆள் இல்ல, ரொம்ப நெருக்கமான தம்பி. அவர் வந்து திமுக இருக்கிறாரு. அவங்க குடும்பமே திமுக பெரிய பதவிகள்ல இருந்த ஒரு குடும்ப பின்னணியை கொண்ட தம்பி. நான் சொல்றது, தேர்தல நின்று வெற்றி பெற்று பெரிய பொறுப்புல இருந்தவங்க அவங்க குடும்பம். அப்படியே வந்து ஒரு தம்பி, அவர் போய் பார்த்துட்டு, என்னன்னா ஒரு பொறுப்புக்கு 15 லட்சம் ரூபாய் கேட்கிறாங்கண்ணே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு, இவ்வளவு மோசமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு பேசினா. அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அரசு அலுவலகங்கள்ல, வருவாய்த்துறையில, மற்ற பகுதியில எல்லாம் பாத்தீங்கன்னா பத்திரப்பதிவு துறையிலையும் காவல்துறையிலையும் ஊழல் குறையவே இல்லை. இன்னும் வாங்குறாங்க, வேற விதத்துல வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா வருவாய்த்துறையில எல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஹானஸ்டா சொல்லணும், அதுக்கு நம்ம பாராட்டம் தெரிவிச்சிருந்தேன் ஏற்கனவே. ஆனா கட்சிக்குள்ளேயும் இப்படி ஒரு சிலர் இருக்காங்களே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாவும் வேதனையாவும் இருக்கு. இது கொஞ்சம் இன்னும் ஊழலை குறைக்கிறதுக்கு, குறிப்பா உங்க கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கே கட்சி பதவி கொடுக்கறது, கட்சி பொறுப்பு கொடுக்குற காசு வாங்குறாங்க அப்படின்னு நிறைய தகவல் வருது. அதெல்லாம் கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். அக்கறையில சொல்றேன், குறை சொல்லலாம், உங்களை வந்து பழி சுமத்தல, அக்கறையில சொல்றேன், இங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சட்டசபையில வந்து தமிழ் வாசிக்கிறத, தமிழ் பேசுறத கொஞ்சமாச்சும் ஒரு பழமையான மொழி, உலகத்தில் பழமையான மொழி அப்படிங்கிறதுனால கொஞ்சமாச்சும் அந்த மொழியினுடைய பற்றின் காரணமானாச்சும் ஒரு நல்லா வாசிச்சு பழகும். ஒரு 10 தடவை வாசிச்சிருந்தா கூட நாளைக்கு அவர் தான் சபையில வாசிக்க போறாருன்னு தெரியும். அதை வீட்டுல ஒரு 10 தடவை நல்லா உட்காந்து வாசிருக்கானாமா, ஒரு 10 தடவை நல்லா உட்காந்து வாசிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் தெளிவா வந்திருந்திருக்கும். வாசிக்கிறதே தப்பா வாசிக்கிறாங்க, பேசையிலே பிழை விடுறாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு கோகுல், அது மட்டும்.
ஓகேண்ணா. உங்களோட காஸ்டியூம பார்த்தா தாவேகா தலைவர் முதலமைச்சர் விஜயோட காஸ்டியூம் வந்து மாதிரி இருக்கு. அத பார்த்துட்டு யாராச்சும் பார்க்குறவங்க தாவேகா தப்பா நினைச்சிட போறாங்க. அது கொஞ்சம் விளக்கிட்டு நேர்காணல். அப்படிதான் இல்ல கோவில். வேற ஆடை இல்ல. அதாவது நான் இப்ப வந்து வேற வெளி மாநிலங்களுக்கு தொழில், அதாவது கல்லூரி வேலைகளா வந்திருக்கேன். வேற வேலைகளா, தொழில் முறையில வேலைகளா வந்திருக்கேன். அதனால வந்து ஆடைகள் வந்து வெறும் டிஷர்ட்டா எடுத்துட்டு வந்தேன். சட்டையை எடுத்துட்டு வந்தேன். வெறும் டிஷர்ட்டா எடுத்துட்டு வந்தேன். அது ஒரு டிஷர்ட்டோட உட்காந்து பேசினா நல்லா இருக்காதே அப்படிங்கறக்காக வழக்கறிஞர் அங்கி இருந்துச்சு. வழக்கறிஞரோட இது பிளேசர் இருந்துச்சு. அதனால இதை எடுத்து போட்டுக்கிட்டேன். சரி, வெறும் டிஷர்ட் அப்படா சின்ன பையன் மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு போட்டேன். அதனால வேற ஒண்ணுமே தவிர வேற நீங்க வந்து இந்த கோட்டு போட்டா தாவேகா, காக்கி கலர் பேண்ட், வெள்ளை கலர் சட்டையை நான் எப்பவுமே போடுவேன். ஒரு 2-3 கலர் வச்சிருப்பேன். காக்கி கலர் பேண்ட், ஒரு பிஸ்தா கலர் பேண்ட், அந்த மாதிரி பேண்ட்டுக்கு வெள்ளை சட்டை போட்டா நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஒரு கிரே கலர் பேண்ட், சாம்பல் நிற பேண்ட், இந்த மாதிரி, அதாவது சாம்பல் நிறம், பச்சை நிறம், காக்கி நிறம், இந்த மாதிரியான பேண்ட் வச்சிருப்பேன். அதுக்கு வெள்ளை சட்டை போடு. இது இயல்பா நான் பண்றது. இதை நான் கல்லூரியில படிக்கிற காலத்துல இருந்து படிக்கிறேன்னா, ஒரு பிஜி படிக்கிற காலத்துல இருந்து, எஃப்எல் பிஹெச்டி படிக்கிற காலத்துல இருந்து நான் அப்படி வச்சிருக்கேன். அப்புறம் ப்ரொஃபஷனல் இருக்கேன் அப்படி இருக்கேன். இப்ப விஜய் அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வெள்ளச்சட்டையும் காக்கி பேண்டும் போட்டாருன்ட்டு நீங்க அதே மாதிரியான்ட்டாங்க. இப்ப இது வந்து சூழ்நிலை காரணமாக இது வந்து வழக்கறிஞர்கள் போடக்கூடிய அந்த கோட்டு டிஷர்ட்டா இருக்கேன்ட்டு இதுக்கு போட்டேன். கடைசியில பார்த்தா இது ஆகுது. அப்படியா எங்க அண்ணன் வந்து விஜய் அண்ணன் வந்து பிராண்டாவே மாறிட்டாரு. மோடி கோட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு காலத்துல. நான் அப்படி ஒரு 2-3 கோட்டு எடுத்து வச்சு முதலாம். சரி, அதெல்லாம் போட்டா நல்லா இருக்குமே எல்லாம் எடுத்து வச்சு கல்யாணம் என்னோட திருமண நேரத்துல எல்லாம் பாத்துங்க. என்னோட திருமண இதுல அப்படி ஒரு கோட்டு ஒண்ணு போட்டிருக்கேன். அதோட சரி, மோடி கோட்டுனாங்க. அதோட சரி, அது போடுறதே இல்ல. வீட்டுல சும்மாவே வச்சுக்கிற மாதிரி ஒரு 4-5 ஒரு 6-7 வண்ணங்கள்ல எடுத்தேன். நல்லா இருக்கேன் அப்படின்ட்டு, ஒரே மாதிரி இருக்கேன்ட்டு எடுத்தேன். கடைசியில பார்த்தாக்கா அதை பயன்படுத்துறதே இல்லை. அப்படியே சும்மாவே வச்சிருக்கேன். அந்த அந்த முத்திரை குத்திடுவாங்களா அப்படின்னு இப்பயும் கடைசியில. ஆனா இதை போடையிலே நினைச்சேன் இப்படி ஒரு கேள்வி வரும்னு. விசாகப்பட்டினத்துல இருக்கிற வரையும் இந்த மாதிரி கோர்ட்ல தான் பேட்டி கொடுக்க வேண்டியது சூழ்நிலை இருக்கு. நினைச்சாலும் நினைச்சுங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதாவது நான் என்ன உண்மையை பேசினாலும் நிறைய பேர் இப்ப தாவேகாவுக்கு போயிட்டே இருக்காங்களா, எல்லா கட்சி பாகுபாடு, திமுக, நாம் தமிழர், இப்படி எல்லா கட்சிகள்ல இருந்து தாவேகா போறாங்களா. அதனால என்ன நினைக்கிறாங்க, நம்மளும் தாவேகாவுக்கு ஒரு விட்டு கொடுத்து போற மாதிரி ஒரு 6 மாசம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனாலும் பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக உடனே கண்டிக்கிறோம், உடனே குரல் கொடுக்குறோம். சட்டசபையில தமிழ் வாசிக்கிறது, பேசுறதுல இருக்க பிள்ளைகளை சுட்டி காட்டுறோம். இன்னும் வந்து பட்ஜெட்ல வந்து நல்லா சிறப்பா செஞ்சிருக்கலாம்னா சொல்றோம், எல்லாம் சொல்றோம். அப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன செய்யறாங்க, இவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டுல இருக்காரு, ஒருவேளை தாவேகா போக போறாரோ, தாவேகாவை பழிச்சுக்கிறாம இருக்கிறாரோ, கொஞ்ச நாள் பாருங்க, அதுக்கப்புறம் தெரியும்ல. அப்படி தாவேகா போயிடுவாங்க பயப்படுறாங்க. அப்படி நம்ம உண்மையிலேயே நான் போக மாட்டேன். உண்மையிலேயே நல்லா முடியல, போக மாட்டேன். இந்த மனசு இல்ல. நான் வெறுமன அந்த எனக்குன்னு ஒரு கல்வி தகுதி இருக்கு. நான் வைகோ மாதிரி அரசியல்வாதி கிடையாது. திடீர்னு ராகுல் காந்தி வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா, வைகோ மகன் துரை வைகோவோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்களா, அந்த மேடையில என்னங்க ஒரு இவ்வளவு மோசமாவா இருப்பாங்க. உண்மையிலே கேட்க எவ்வளவு அருவருப்பா இருக்கு தெரியுமா. என் இனத்தை அழிச்ச ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய தலைவரா இருக்கிறார் அவரு. அவருக்கு வந்து நீ விடுதலை புலிகளுக்கு ஆதரவாளர் மாதிரி காட்டிக்கிட்டு, தேசிய தலைவர் பிரபாகரனுடைய ஆதரவாளரும் காட்டிக்கிட்டு, என்னென்ன வேலைகள் எப்படி எல்லாம் செய்யறாங்க பாத்தீங்களா. அப்ப என்னால அதெல்லாம் சீரணிக்க முடியல. நம்மளால எல்லாம் இந்த மாதிரி இருக்கே முடியாது. உண்மையிலே சொல்றேன், இவரை மாதிரி வாழ்ந்துடவே கூடாதுன்ற அரசியல்வாதிகளை முதல் இடத்துல ஐயா வைகோ, அல்லது வைகோ அவங்க மகன் நாஞ்சில் சம்பத் ஐயா, இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி வாழ்ந்துடவே கூடாது. ரொம்ப உண்மையிலே சொல்றேன், இழிவா. நான் வைகோ ஐயா பேசிய மேடைகளை நானும் பேசியிருக்கேன். மாணவர் போராட்டங்களை ஒருங்கிணைச்ச நபராக நான் வைகோ ஐயா மேடையில பேசியிருக்கேன். விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் மேடையில பேசியிருக்கேன். கு ராமகிருஷ்ணன், குளத்தூர் மணி இவங்க மேடையில எல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் உண்மையிலேயே சொல்றேன், ஐயா வைகோவோட பழகினதை நினைச்சே வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேன், அருவருப்பா இருக்கு. அந்த மாதிரி செயலை நான் செஞ்சிட மாட்டேன் ஒருபோதும். இப்போதைக்கு தாவேகா அந்த மாதிரி எல்லாம் வந்து கட்சி மாறுற எண்ணங்களே எனக்கு கிடையாது. அதை இந்த கோட்டை வச்சு நீங்க ஒரு கதையை பரப்பிடுவாங்கன்றக்காக பதிவு செய்யறேன். கண்டிப்பாக அப்படி போகவே மாட்டேன். தேசிய அளவுல வந்து பாஜகவினுடைய ஒரு பெரிய தோல்வியாவே இதை வந்து பாக்குறாங்க. எப்ப இடைத்தேர்தலே ஆளுங்கட்சி தோக்குதுன்னா அப்ப இந்தியா முழுக்க தோத்துருங்கிற மாதிரி எல்லாம் பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடைத்தேர்தல்ல ஆளுங்கட்சி எதிர்கட்சியை தாண்டி ஒரு கட்சி ஜெயிக்க முடியுன்றதுக்கு இப்ப இன்றைய ஒரு லேட்டஸ்டான எக்ஸாம்பிளா இந்த விஷயம் இருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு அந்த பொட்டன்ஷியல் இருக்கிறதா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா நாம் தமிழர் கட்சியும் இப்பவே பிரச்சாரம் தொடங்கினாங்கன்னா நிச்சயமா அந்த பாதையை நோக்கி நகர முடியுன்றது நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அதனால தெரிஞ்சுக்க, பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜில அவங்க எப்பவுமே இடைத்தேர்தல முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னும் வரையும் அவங்க ஓட்டிங் மிஷின்ல வச்சுதான் அவங்க வந்து பிரார்த்தனம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் அகில இந்திய அளவுல எல்லா கட்சிகளும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது என்ன நடக்க போதோ எப்படி நடக்க போதோ தெரியல. ஆனா என்னைய பொறுத்தளவு நான் ஒண்ணு சொல்லுவேன் கோகுல், பிஜேபி வந்து நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இடைத்தேர்தல்கள் பிஜேபி போட்டிக்கிட்ட இடைத்தேர்தல்களை பெரும்பாலும் ஜெயிக்காது. அவங்களுடைய நோக்கம் என்பது பொது தேர்தல். அந்த பொது தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இதுக்குதான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சட்டசபை தேர்தலையும் கூட அவங்க ஒரு சில மாநிலங்கள் வச்சிருப்பாங்க. குஜராத், இது மத்திய பிரதேச, உத்தரப்பிரதேச, பீகார், இப்படி சொல்லிட்டு ஒரு சில மாநிலங்கள் வச்சிருப்பாங்க.
எந்த மாநிலத்தை முழுமையா தன் கையிலே ஆட்சியில வச்சுக்கணும், எந்த மாநிலத்தை பாதி ஆட்சியில வச்சுக்கணும், பாதி நேரம் மாத்தி கையகப்படுத்தணும், இப்படிங்கிறத ரொம்ப கவனமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கால் ஊண்ட முடியாத மாநிலங்கள்ல எதுவோ அதுல வேற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கையில ஏற்கனவே இருந்து முழுமையாக 10 வருஷம் 5 வருஷம் ஆட்சி செஞ்சது, பரம்பரையா 25 வருஷம் 30 வருஷம் ஆட்சி செய்யற மாநிலங்கள், அதெல்லாம் வந்து நிலைத்தன்மையோட அவங்க வச்சுக்கிறதுக்கு சில வேலைகளை பார்ப்பாங்க. என்னைய பொறுத்தவரை பிஜேபி என்பது மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி ஜெயிக்கிற கட்சியாவே நான் பார்க்கவே இல்லை. என்னுடைய பார்வை ஏதோ ஒரு வகையில கோல்மால் பண்றேன், அது என்னன்றது காலம்தான் வந்து அம்பலப்படுத்தும். அதனால வந்து கோகுல், என்னைய பொறுத்தளவு ஒரு சிலர் செய்கிற கட்சி பணிகளை மட்டும் நம்ம பார்ப்போம். அடிப்படையில கட்சி பணியில மக்கள்கிட்ட போய் அவங்க எப்படி அணுகுறாங்க, அந்த அணுகல் முறையை நாம எப்படி பயன்படுத்திக்கிறது, எப்படி நாம பின்பற்றுறது, இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நான் இப்பவும் சொல்றேன், திரும்பவும் சொல்றேன், இன்னமும் நம்மளுக்கு கால அவகாசம் இருக்கு. உடனடியாக வேலையை ஆரம்பிக்கணும். உடனடியாக நான் சொல்றது திண்ணை பிரச்சாரம், கிராமம் தோறும் கிளைகள் தோறும் போங்க, வீடு வீடா போங்க, இப்ப இருந்தே போங்க, டெய்லி சாயங்கால நேரத்துல போங்க. நம்மளுக்கு தேர்தல் காலகட்டத்துல எல்லாம் மாலை நேரத்துல பிரச்சாரம் செஞ்சாதான் மக்களை சந்திக்க முடியும். ஏன்னா கிராமப்புறங்கள்ல அதிகாலையிலேயே வேலைகளை கிளப்பிடுவாங்க, மாலை நேரங்கள்ல மட்டும்தான் வீடுகளை கொஞ்சமாச்சும் ஓய்வு நேரங்கள் இருப்பாங்க. அப்ப நம்ம அதிகபட்சமாக 5 மணில இருந்து 8 மணி வரையும் தான், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் அந்த பிரச்சாரங்களை செய்ய முடியும். அப்ப தேர்தல் காலகட்டத்துல மாலை நேரத்துல மட்டும்தான் ஒரு கிராமத்துக்கு போக முடியும்னா, ஒரு சட்டமன்றத்துல பொதுவாக கிராமப்புறங்களை உள்ளடக்கியதுல 200 கிராமம் 100 கிராமம் இருக்கும். உட்கடை கிராமங்களா சேர்த்து ஊராட்சின்னு பாத்தீங்கன்னாக்கா ஒரு 20 ஊராட்சி, 30 ஊராட்சி, 40 ஊராட்சி, ஒரு 15 to 50 ஊராட்சி வரையும் இருக்கும். நகர்ப்புறங்கள் குறைவா இருந்தா ஊராட்சி ஒன்றியங்கள் அதிகமா இருக்கும். அப்ப நான் போட்டியிட்ட கிராமங்கள் அம்பாசமுத்திரம்லாம் பாத்தீங்கன்னாக்க கிராமப்புறங்கள் தான் அதிகம். அப்ப தினசரி ஒரு கிராமத்துக்கு போய் 300-400 கிராமத்தை போய் நம்ம வந்து ரீச் பண்ண முடியுமா, போய் மக்களை சென்றடைய முடியுமான்னா தேர்தல் காலகட்டத்துல முடியாது. ஆனா இப்ப தேர்தலே அறிவிக்காத காலகட்டம். ஆனா நம்மளுக்கு உறுதியா தெரியுது தேர்தல் வரப்போகுது. எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 3 மாசத்துக்குள்ள இருந்து 6 மாசத்துக்குள்ள தேர்தல் வந்தே ஆகும். இப்ப அதுக்குள்ள வந்து நம்ம வந்து கட்சியை கொண்டு போய் வளர்த்தரலாம், கட்சியை கொண்டு போய் சேர்த்தரலாம். இன்னொன்னு, நிறைய உழைக்கக்கூடிய நபர்களை ஒரு தொகுதியில குவிக்க முடியும். இப்ப ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் மாலை நேரத்துல பிரச்சாரம் பண்றோம். அதே சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே ஃபுல் நேரத்துல முழு நேரமாக நம்ம வந்து பிரச்சாரம் செய்ய முடியும். அப்ப பக்கத்து தொகுதிக்காரங்க பக்கத்து மாவட்டத்துக்காரங்களும் அந்த பிரச்சாரத்துல கலந்துக்கிற முடியும். அப்போ ஒரு பெருவாரியான பிரச்சார கூட்டத்தை நம்ம காட்ட முடியும். அதுல எல்லாம் இப்ப இருந்தே செஞ்சாக்க கொஞ்சம் நல்லா இருக்குங்கிற என்னுடைய கருத்து. இப்ப இருந்தே வேலை செய்யும் கோகுல், நான் சொல்றது நம்மளுக்கு கால அவகாசம் ரொம்ப குறைவா இருக்கு. தினத்தையும் கட்சி வேலை பார்க்கணும், மாலை நேரத்துல கட்சி வேலை பார்க்கணும், வாரத்துல 2 நாள் பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வுகளை முன்னெடுக்கணும். அதை தொடர்ச்சியா நம்ம இப்ப செஞ்சோம்னா சரியா இருக்கும். அதுலயும் அப்பாசமத்துல எந்தெந்த ஊர்கள் போகாம இருக்குன்ற லிஸ்ட் இருக்கணும். அந்த பகுதியில மீண்டும் போனா நிறையா இருக்கும். மாஞ்சோல போக முடியல, காரையார் போக முடியல, சேர்வலார் போக முடியல, இன்னும் நிறைய உட்கடை கிராமங்களுக்கு போக முடியல. இந்த மாதிரியான கிராமங்களுக்கு எல்லாம் நம்ம போய் இப்ப இருந்தே வேலைய ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். நிச்சயமா, ரொம்ப தெளிவா புரியுது. நிச்சயமா கேள்விகள் தெளிவான வந்து பதில் கொடுத்தீங்க. நேர்காணல பல கேள்விகளுக்கு ரொம்ப துணிச்சலான பதில்கள் சொன்னீங்க. நேர்காணல் கொடுத்தீங்க. மிக்க நன்றி. நன்றி கோகுல், நன்றி.